ஓம் நம சிவாய போற்றிவோம். ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, நீ நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. எதற்காக இப்படி நடக்கிறது புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும் பொழுது அதை கண்டு ஓடாதே. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள். மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒரு போதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை. எதையும் நினைத்து பயப்படாதே. உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி செய்வதும் இல்லை. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகளெல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு. அதை காரணமாக வைத்து கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே. முதலில் உன் மனதிலுள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்று தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும், மகிழ்ச்சியோ துன்பமோ, அதை சமமாக பார்க்கும் மன பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதை, நம்பிக்கை இழந்ததை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கு நீ விரும்பிய அனைத்து பலன்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நல்லதே நடக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. பயம் வேண்டாம். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. நெருங்கவும் விடமாட்டேன். உன் அப்பா நான் இருக்கின்றேன். கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமில்லை கண்மணி. கவலை வேண்டாம். உன் அப்பா நான் துணை இருக்கின்றேன். நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பாசமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். பிறர் மீது நீ காட்டும் அன்பு, உனது சிந்தனை, நடவடிக்கை, பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய். இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு தவறுகள் இருக்கிறது. அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே என் விருப்பம். சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி. முடிந்தவரை பிறருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். உன் வீட்டில் விளக்கேற்றி விட்டாய் அல்லவா? இதோ இந்த தெய்வ ஒளியின் சாட்சியாக நீ என்னிடம் கேட்டபடி உன் பிரார்த்தனையை நான் முற்றிலுமாக நிறைவேற்றி தருகிறேன். இதோ இன்று உன் மனம் விரும்பிய பரிசை உனக்காக கொண்டு வந்து உள்ளேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள். குழந்தையே, உனது சகல கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவேறும். நீ எதிர்பார்த்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் எதிர்கால வாழ்க்கை நீ நினைத்தபடியே சிறப்பாக அமையும். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறும். அதை நீயே கவனித்து சந்தோஷப்படுவாய். நீ இதுவரை இருந்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய். நான் கூறுகிறேன் அல்லவா, ஒரு நாள் உனக்கு உரிய நாளாக வரும் என்று. இதோ அந்த நாள் இந்த நாளாகவே அமையட்டும். இந்த நாளோடு எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாளை முதல் சந்தோஷமாகவே இருப்பாய். நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் மாறுதல்கள் நடைபெறும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை உனக்கு தெரியாமலே போய்விடும். நீ போதுமான அளவு கஷ்டங்களை அனுபவித்து போதுமான அளவு அனுபவங்களையும் பெற்று கொண்டாய். யார் எப்படி, யாருடைய முகத்திரை எப்படி இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய். எது வந்த போதும் மன தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே. என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. நடந்து முடிந்ததை மறந்துவிடு. நடக்க போவதை மட்டும் பார். பல துயரங்கள் உன்னை துரத்தினாலும் நீ வாழவே கூடாது என்ற அற்புதத்தில் எதை பற்றியும் கவலைப்படாதே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் கலங்காதே. எப்பொழுதும் தைரியமாக இரு. உன்னை தூற்றி பேசியவர்கள் வேகும் மனம் உனது நிலை உயரும். இந்த அன்னை உயர்த்தி காட்டுவேன். இதோ இந்த நாளில் உனக்கு பரிசாக உன் மனதில் இருப்பதை நடத்தி தருகிறேன். உன் மனம் குளிரும் ஒரு செய்தியோடு மீண்டும் வருவேன். யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. குழந்தையே, உன் நலன் ஒன்றையே விரும்பும் உன் அம்மா தவறாமல் உன்னை கவனித்து கொண்டுதான் உள்ளேன். இந்த பிரபஞ்சத்தில் ஆற்றல் பெறும் சக்தி உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. தைரியமாக செயல்படு. உனக்கு துணையாக நான் என்றும் இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. என்ன நடந்தாலும் உன்னுடைய லட்சிய பாதையில் இருந்து தடம் புரளக்கூடாது. இவ்வார்த்தைகளை எப்போதும் நினைவில் கொள். நீ படுகின்ற துன்பங்கள் நிரந்தரம் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வீணாக கழித்த நாள் என்று நினைத்துக்கொள். நீ படுகின்ற துன்பங்கள் நிரந்தரமல்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் வலிமையும் தைரியமும் உன்னுள் இருக்கிறது. உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது என்று நம்பிக்கையுடன் செயல்படு. எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகின்றேன். என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன். சற்று பொறுமையாக இரு குழந்தையே. என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் விடுவேனா? நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவாய். இத்தனை நாட்களாக உன்னை அழ வைத்த துன்பங்கள் இன்று முதல் முடிவிற்கு வரும். அதற்கு நான் பொறுப்பு. நீ விரும்பியது தாமதமாவது உன் கர்ம வினையால். உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை நான் தட்சணையாக எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன். உன் கர்ம வினைகளை விலக்கவே நான் போராடி கொண்டு இருக்கிறேன். அதுவரை நீ அமைதியாக இரு. நீ என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேட்டாலும் நான் தருவேன், செய்வேன்.
உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். தங்கமே, எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதே. உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி செய்வேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உற்றார் உறவினர்களிடம் அறிவுரை கேட்கிறாயே, ஏன்? எவர் மீதும் கோபம் கொள்ளாதே, அது கொடியது. உனது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்துபவர்களிடமும் கூட ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல். நீ செல்லும் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. அதனால் நீ எதையும் தயங்காமல் செய். உலகத்தில் இயங்கும் அனைத்தும் என் கட்டளைப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நான் அசையாமல் போனால் என்னவாகும்? சற்று நினைத்துப்பார். எனக்கு அழிவு கிடையாது. நான் உனக்காகவே அவதரித்து உன் அப்பா. உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்று ஒரு நாள் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறேன். உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு. என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். உன்னிடம் எதையும் நெருங்க விட மாட்டேன். உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாய். உலகத்தையே ஆட்டி படைக்கும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா? என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய். எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும். உன் செல்வங்களை காப்பதற்கு வந்த சர்க்குரு நான். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன். காத்திரு, கலங்காதே என் குழந்தையே. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எனவே எந்த செயலை செய்தாலும் இரு மனதாக எதையும் செய்யாதே. முழு மனதோடு நம்பிக்கையோடு செய். எதற்காகவும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். என் பிள்ளையான நீ என்னையே நினைத்து கொண்டே இருக்கும்போது உன் துயரத்தை போக்க மாட்டேனா? அது வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அந்த எண்ணத்தை வளர்த்துக்கள். இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். உலகில் சாதித்தவர்கள் அந்த எண்ணத்துடன் தான் பல தடைகளை தகர்த்து சாதனைகளை பல புரிந்து இருக்கிறார்கள். அதுதான் நான் உன்னை பின்பற்றி செல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. உன் நிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கின்றேன்.
என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு, உனக்கு நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன். ஓம் நம சிவாய போற்றிவோம். ஓம் சிவாய நமக.